இந்த ஐபிஎல் 2025 நம்ம சிஎஸ்கே கப் அடிக்குதோ இல்லையோ, ஆனா அந்த ஐபிஎல் 2024 நடந்துச்சு பாருங்க ஒரு சம்பவம். நம்ம சிஎஸ்கேவை செமிஃபைனல்ஸ்ல போக விடாம ஆர்சிபி நம்மளை எப்படி தோக்கடிச்சாங்களோ, அது தோக்கடிச்சு துரத்தி விட்டாங்களோ, இந்த 2025 மார்ச் 28 சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி நடக்க போகுது. அவங்க எப்படி நம்மளை துரத்தி விட்டாங்களோ அதுக்கு பதிலடி தர மாதிரி அதையோட 10 மடங்கு அவங்களுக்கு திருப்பி தந்து அவங்கள இந்த ஐபிஎல் இருந்து துரத்த போறோம். எவனும் ஆர்சிபியை பத்தி பேசக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமோட நம்ம இருக்கோம், ஆவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப ஆவலா இருக்கும். மார்ச் 28 2025 நடக்க போற சிஎஸ்கே ஆர்சிபி கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் வந்து அந்த மேட்ச் ஆக்சுவலி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஏன்னா விராட் கோலி வந்து பிளேயர், நான் ஒத்துக்கிறேன். விராட் கோலி அப்படின்ற ஒரு பெரிய பிளேயர் தோனின்ற இன்னொரு பெரிய பிளேயரை மீட் பண்ணும்போது என்ன நடக்கும், 2 சிங்கமும் மீட் பண்ணும்போது என்ன நடக்குமோ அதுதான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ அந்த மேட்ச் வந்து அந்த ஸ்கோர் கார்டு அதெல்லாம் வந்து அந்த மேட்ச் முன்னாடி மேட்ச்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அந்த மேட்ச் பத்தி லைட்டா நம்ம கேம் பிளான் பார்த்துக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே வீடியோக்குள்ள ஸ்வைன்னு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கேட ஸ்குவாட் மாசா இருக்கு, ஆர்சிபியோட ஸ்குவாடு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்சிபியோட கீ பிளேயர்ஸ், அப்புறம் இந்த மேட்ச்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தலாம். நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர் வந்து இந்த மேட்ச்ல அவர் வந்து அடிச்சு விளையாடினாதான் ஆர்சிபிக்கு ஒரு ஸ்கோர் வரும். ஏன்னா அவர் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி விளையாடனா வேற மத்தவங்க போய் அடிக்க போகும்போது அவங்க ஓட்டிடுவாங்க. ஸோ இந்த மேட்ச்ல நம்ம விராட் கோலி, அதாவது கிங் கோலி இன்னும் என்னன்னாலும் சொல்லிக்கலாம், அவர் வந்து இந்த மேட்ச்ல நல்ல ஸ்ட்ராங்கா மேட்ச் ஃபுல்லா நின்று 6-4 அவுட் ஆகாம அவர் அடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பெருசா பேர் சொல்லி வர அளவுக்கு யாரும் இல்ல. ஆனா ரொமேரியோ ஷெப்பர்ட் இருக்காரு. கடைசியில இப்போ ஆர்சிபிக்கு சேசிங்ல இருந்தாங்க, இல்ல வந்து டிஃபெண்டிங்லயே ஸ்கோர் கம்மியா இருந்துச்சுன்னா கடைசி ஒரு 4-5 ஓவர் அவர் இறக்கி விட்டுருங்க, போய் நிப்பாரு. பேட் வச்சு ஒரு கரெக்ட் தான், பால் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர் இருக்கு. இவங்க 2 பேரே ஆக்சுவலி போதும் தான் சொல்லலாம். ஆனா இவங்க 2 பேரு மட்டும் பத்தாது கண்ணு. அதுக்கப்புறம் ரஜத் பட்டிடாரு, இன்னும் பேர் சொல்லிட்டே போறவங்க, லியாம் லிவிங்ஸ்டன், எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடணும். நம்ம விராட் கோலி ஸ்டார்டிங்கே அக்ரெசிவா இருக்கணும். அப்புறம் இவரை சொல்ல மறந்துடவே கூடாது, ஃபில் சால்ட் வந்து ஒரு அதிரடியான இங்கிலாந்து ஓப்பனர். இப்போ இங்கிலாந்துல எனக்கு அவரும் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா விளையாடுவாரு. அவரும் இந்த மேட்ச்ல ரொம்ப நல்லா விளையாடாதான் ஆர்சிபிக்கு வந்து ஒரு டிஃபெண்டிங்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னா சேசிங் பண்ணும்போது ஒரு பெரிய தூணா நிற்பாரு. பவுலிங் பக்கம் நீங்க போனீங்கன்னா ஹோம் கமிங் புவனேஸ்வர் குமார். இந்த ஐபிஎல் 2025க்கு பேர்ல ஐபிஎல் 2025 ஹோம் கமிங் வச்சிருக்கலாம் போல. ஏன்னா எல்லா மெயின் பிளேயர்ஸ், அதாவது எல்லா பிளேயர்ஸும் அவங்களோட வந்து பழைய டீமுக்கு போயிட்டு இருக்காங்க. புவனேஸ்வர் குமார் அவரோட பழைய டீமான ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு திருப்பி வந்துட்டாரு. ஆனா அவரால் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பவுலிங் போட முடியல. ஆனா ஜாஸ் ஹேசல்வுட்னு ஒரு ஆஸ்திரேலியன் வந்திருக்காரு. அவர் ஒரு நல்ல பவுலர் தான், ஆனா எல்லாம் பொழந்துருவாங்க. ஸோ அவரை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் எஸ் தயாள் 2024ல நம்மள காம் டவுன் 2024 நம்மள செமிஃபைனல்ஸ் போக விடாம தோக்கடிச்சதுக்கான முக்கியமான காரணம் எஸ் தயாள். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பால். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. அவர் 2023ல கடைசி 2 பாலுக்கு 10 ரன் ஜிடிக்கு அகைன்ஸ்டா மோஹித் சர்மா போட்டு பொழந்துட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான பிக் லெஜண்ட், மை இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு போற ஆளை கடைசி 2 பால் 10 ரன் அடிக்கணும் பண்ணிட்டாருங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளா இருக்காரு நம்ம எஸ் தயாள். சோ இந்த சீசன்லயே வந்து ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய தூணா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சோ ஜாஸ் ஹேசல்வுட்டை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லலாம்னு தெரியல. அவர் போர்டர் லென்த் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா எல்லாமே அடிக்கிறாங்களே, ஏன்னா அவர் தேஞ்சு போன பவுலர். சோ புவனேஸ்வர் குமார் கண்டிப்பா வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் ஆர்சிபி டீமை பத்தி பெருசா பேச எதுவும் இல்லை. டேரக்டா நம்மளோட சிஎஸ்கே டீமுக்கு போயிடலாம். பேட்டிங் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து ரச்சின் ரவீந்திரா பொழந்துட்டு இருக்காரு, அவரை பத்தி சொல்ல தேவையில்ல. ராகுல் திரிபாட்டி போன வருஷம் வந்து 2024 எஸ்ஆர்எஸ்க்காக திருப்பி அடிச்சாரு.
இந்த வாட்டி மேட்ச் வந்து ஷார்ட் பாலுக்கு அவுட் ஆயிட்டாரு. அவரு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஃபிரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாம் கரன் சுட்டி குழந்தை. அவரும் ஹோம் கமிங். எப்போ எத்தனை பேர் ஹோம் கமிங். சரி, அந்த சாம் கரன் நல்லா அடிக்கணும். தோனி அவர் விளையாடுற மாதிரியே விளையாட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸுமே நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க. அஸ்வின் அவர் கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ரோல் தகுந்த மாதிரி தான் அவங்களோட அந்த பேட்டிங் ஆர்டர்ல இறக்கி வச்சிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஆர்சிபி அப்புறம் மற்ற டீம்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து உண்மையிலே சிஎஸ்கே ஆர்சிபி அதாவது சிஎஸ்கேட மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா வச்சிருக்காங்க. பாலிங் பக்கம் நீங்க போனீங்கன்னா ஸ்டார்டிங் கலீல் அகமது ஸ்டார்ட் பண்றாரு. சூப்பரா பால் போடுறாரு. சாம் கரன் வளர்க்குறாங்க எல்லாம் அவரை. அவரு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க இவங்க 2 பேர் வச்சு ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா வந்துருவாரு. நம்ம அஸ்வின் அண்ணா வந்துருவாரு. அதாவது ஆஷ் அண்ணா ரவிச்சந்திரன் அஸ்வினே சொல்லிடலாம். அவர் வந்துருவாரு. நூர் அகமது வந்துருவாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்தா வரட்டும். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. பார்ட் டைம் பாலர்ஸும் இருக்காங்க. சிவம் துபே போடுவாரு. தோனி வந்து விட்டு அவரும் பவுலிங் போட்டுருவாரு. நமக்கு அவரை பத்தி தெரியாது. சோ இந்த மாதிரி சிஎஸ்கே பவுலிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி இருந்தாலும் நம்ம ரோஹித் சர்மா இவ்வளோ பெரிய லெஜண்ட் அவரை வந்து 4வது பாலே டக் அவுட் பண்ண கலீல் அகமது இருக்காரு. நூர் அகமது 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சிஎஸ்கே டீம்ல 2 அகமது இருக்காங்க. அந்த 2 அகமதும் மாசான ஃபார்ம்ல இருக்காங்க. சோ சிஎஸ்கே பவுலிங் லைன் அப்ல எதுக்கு பயம்? என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு ஒரே ஒரு குறை அந்த மேனேஜ்மெண்ட் அந்த கரெக்டான ரோல்ஸ்க்கு அவங்களை இன்னும் கொஞ்சம் இறக்கி வரணும். சிஎஸ்கேவோட குறை வந்து இருக்கு இருக்கு. ஆனா எப்படி சொல்றது? இது அவ்வளோ லாஜிக்கலாவும் இல்ல. சரி ஏதோ விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 டீம் பத்தி லைட்டா கேம் பிளே பார்த்துட்டோம். இப்போ நீங்க ஆர்சிபி பக்கம் போனீங்கன்னா அவங்க சேசிங்னு போனோம்னா அவங்க நான் சொன்ன மாதிரி விராட் கோலி வந்து அக்ரெசிவ் ஃபில் சால்ட் அக்ரெசிவ் ஸ்டார்ட் கொடுக்கணும். அதே வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணணும்னா ஓப்பனிங் பேட்டிங்ல விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேல விக்கெட் கொடுக்காம அவங்க வந்து இப்போ 6 ஓவருக்கு மினிமம் 50 ரன் மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் விக்கெட் மேக்சிமம் 1 விக்கெட் தான் போகணும். அப்படி இல்லாம அவங்க 1 விக்கெட்டுக்கும் மேல கொடுத்துட்டாங்கன்னா அந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் ஆர்சிபி கைவிட்டு போன மாதிரி தான். அப்புறம் வந்து நீங்க பவுலிங் பக்கம் போனீங்கன்னா அதேதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா பவுலர்ஸ் அவ்வளோ பெரிய பவுலர்ஸ்லாம் இல்லை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சிஎஸ்கே நீங்க பேட்டிங் பண்ணீங்கன்னா அதிரடியா ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா விக்கெட் இவங்க நம்ம ஈஸியா கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ருத்ராஜ், சிவம் துபே இவங்க எல்லாம் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் தான். ஆனா ஈஸியா விக்கெட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ரச்சின் ரவீந்திரா அப்புறம் ராகுல் திரிபாட்டி இவங்க 2 பேரும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 இல்ல 7 ஓவர்ஸ்க்காக செட் ஆகி ஒரு நல்ல டீசென்டான ஸ்கோர் வச்சாங்கன்னா டிஃபெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு நம்ம பவுலர்ஸ்க்கு. அதே சேசிங்னு போனா கண்டபடி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து லீட் எடுத்து அடிக்க போகணும். இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் தொட்டு தொட்டு விளையாடணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வேணா இல்ல ரச்சின் ரவீந்திரா கூட இருக்கட்டும். அவரு நல்ல அவர் இருந்தாதான் சிஎஸ்கேக்கு சரி ரொம்ப ரொம்ப இதை பத்தி பேச வேணாம். லைட்டா இப்ப நான் சொல்லிட்டேன். இந்த மேட்ச்ல என்ன நடக்க போகுது என்ன நடக்குதோ இல்லையோ இந்த சிஎஸ்கே தான் இந்த மேட்ச்ல ஜெயிக்க போகுது 99.9% நான் சொல்றேன். மிச்சம் அந்த 0.1% எங்கடான்னு நீங்க கேட்பீங்க. அது மேட்ச் பார்த்தா நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து லைட்டா அந்த மேட்சை பத்தி போடுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிரிக்கெட் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து வாரத்துக்கு எத்தனை வீடியோஸ் போடுவேன்னு எனக்கே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.